பிளாட்பாரம் வேலை, அந்த வேலையும் பறிபோனது. என்ன செய்வது என திகைத்த தோனி. கிரிக்கெட் உள்ளே வந்த வரலாறு. உனக்கு பின்னாடி 1000 பேர் இருக்காங்கன்ற தைரியம் இருந்தா உன்னால ஒரு போர்ல தான் ஜெயிக்க முடியும். அதே 1000 பேருக்கு நீ முன்னாடி இருக்கேன்ற தைரியம் வந்துச்சுன்னா இந்த உலகத்தையே ஜெயிக்கலாம். அப்படி முன்னாடி நின்று கிரிக்கெட் உலகத்தையே ஜெயிச்சவர் தான் இந்த மகேந்திர சிங் தோனி. பார்ன் டு லீடுன்னு சொல்வாங்கல்ல, அந்த வார்த்தை எங்க இருந்து உதிச்சதுன்னு தெரியல. ஆனா அந்த வார்த்தை தோனிக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். கால்பந்து, பேட்மிண்டன், டேபிள் டென்னிஸ் விளையாட்டு கொண்டிருந்தவரை அவர் பள்ளியின் கிரிக்கெட் கோச் பானர்ஜி, நீ கிரிக்கெட்டுக்கு மாறு, உனக்கு வளமான எதிர்காலம் கிரிக்கெட்டில் தான் இருக்கிறது என்று கூற தோனிக்கு ஒன்றும் புரியவில்லை. சரி, கோச் சொல்கிறாரே, கிரிக்கெட் விளையாண்டுதான் பார்ப்போம் என நினைத்து பேட்டையும் கீப்பிங் கிளவுஸையும் கைகளில் எடுத்தார். இரண்டுக்கும் தோனியை ரொம்பவே பிடித்துவிட்டது. கீப்பிங் கிளவுஸ் உன் மீது காதல் வலையில் விழுந்து விட்டேன் என்று மறைமுகமாக கூறி தோனி கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டது. இன்று வரை அந்த இறுக்கம் விடவில்லை. மறுபுறம் போட்டோ நீ அடிக்கப் போகும் ஹெலிகாப்டர் சிக்ஸில் மயங்கி உன் ஆயுள் கால அடிமையாக இருக்கப் போகிறேன் என்று கூறி தோனியுடன் ஒட்டி கொண்டது. நன்றாக கிரிக்கெட் விளையாண்டு கொண்டிருந்தவருக்கு 2001ஆம் ஆண்டு மேற்கு வங்கத்தின் காரக்பூர் ரயில் நிலையம் டிக்கெட் பரிசோதகராக வேலை கிடைத்தது. தோனி குடும்பம் சந்தோஷத்தில் திளைக்க அவரின் மனமோ கிரிக்கெட் பற்றியே யோசித்தது. இனிமே ரயில்வே பிளாட்பாரம் தானா என நொந்து போயிருந்த தோனிக்கு உடன் பணியாற்றிய நண்பர்கள் மூலம் காரக்பூரில் புகழ் பெற்றிருந்த டென்னிஸ் பால் கிரிக்கெட் அறிமுகமானது. 18 யார்டு மைதானத்தில் விளையாடும் அதிரடி கிரிக்கெட் ஆட்டம். தோனி அதில் கவனம் செலுத்தினார். யார்கராக வீசினாலும் பந்தை தோண்டி எடுத்து அபார உயரத்திற்கு அடித்து வரட்டும் ஹெலிகாப்டர் ஷாட்டை அங்குதான் கற்றுக்கொண்டார். டென்னிஸ் பந்துகள் திகட்டும் பறந்தன. ஒருமுறை ஈடன் கார்டனில் பெங்காலுக்கும் ஜார்க்கண்டுக்கும் இடையே நடந்த போட்டியில் தோனியின் அதிரடியில் லக்ஷ்மி ரத்தன் சுக்லாவின் பந்து 3 முறை வெளியே பறந்தது. பெங்கால் கேப்டன் மற்றும் அன்றைய இந்திய கேப்டனுமான கங்குலி சுக்லாவிடம் வந்தார். நான்சென்ஸ், தோனிட்ட இருந்து ஏதாவது புதிதாக கற்றுக்கொள்ள முடியுமா என பார். இப்படி மோசமாக பவுலிங் போடுவதால் உனக்கு எதுவும் கிடைக்கப் போவது இல்லை. தோனி தன் திறமையில் பாதியை காட்டினால் கூட போதும், பின்னாளில் கிரிக்கெட் ஆழ்வான் என கங்குலி அப்போதே தெரிவித்துள்ளார். தாதாவின் அந்த வார்த்தைகள் தோனியை தரையில் இருந்து பல அடிகள் உயர்த்தின. கிரிக்கெட் பயிற்சிகளுக்காக அடிக்கடி விடுப்பு எடுக்க ஆரம்பித்தார். 2004ஆம் ஆண்டு ரயில்வே நிர்வாகம் நோட்டீஸ் அனுப்பியது. தோனி பதில் சொல்லவில்லை. உச்சபட்ச நடவடிக்கையாக வேலை பறிபோனது. குடும்பத்தினர் கன்னத்தில் கை வைக்க தோனிக்கு பயங்கர சந்தோஷம். சந்தோஷமாக கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்தவர் இந்திய ஏ அணி அடுத்து இந்திய அணியில் இடம் பிடித்தார். 2005ஆம் ஆண்டு தோனி பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் அடித்த 148 ரன்கள், இலங்கையுடன் அடித்த 183 ரன்கள் அவரை புகழின் உச்சத்தில் அமர்த்தியது. எந்த ரயில்வே நிர்வாகம் வேலையை விட்டு துரத்தியதோ அந்த நிர்வாகம் தோனியின் வீட்டு வாசலில் காத்திருந்து தோனியின் சாதனைக்கு வாழ்த்து தெரிவித்தது. தோனியும் சிறு புன்னகையுடன் தன் வேலையை விட்டு தூக்கிய நிர்வாகத்தினர் வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டார். உங்கள் தின சேவல்.